நெசமா நடக்கும். மிகைப்படுத்தலாம் சொல்லல, உண்மையா நடக்கும், கற்பனையா சொல்லல, கண்டிப்பா நடக்கும். அந்த அந்த டெக்னாலஜி நோக்கி மனிதன் போய்கிட்டு இருக்கான். அந்த மாதிரியான மெட்டீரியலை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி தாவரத்துல புஷ்டி ஏற்றி அந்த விதையில சில இதெல்லாம் கலந்து குயிக்கா பண்றதுக்குரிய அம்புட்டு வேலை. இப்ப போன்சாய் மரம் இருக்கு பாருங்களேன், ஜப்பான்ல எல்லாம் போன்சாய் வளர்க்கறானே, அதாவது பெரிய மரத்தை சின்னதாக்கி வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கறான். ஆலமரத்தை வீட்டுல வளர்க்கறான், சின்ன தொட்டியில. ஆலமரம் தான், ஆலமரத்தையே ஜிப் பண்ணி இந்த கம்ப்யூட்டர்ல ஜிப் பண்ணுவான் பாருங்க, அந்த மாதிரி ஃபைல ஜிப் பண்ற மாதிரி ஜிப் பண்ணி இவ்வளவு ஆக்கி ஆலமரத்தை இதுல கொண்ட தொட்டியில வளர்க்கறான். அதே மாதிரி தான் வேப்ப மரத்தை இந்த விருத்தாச்சத்தை மறைக்கிறவங்க வளர்க்கலாம். அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டான். இனிமே வந்துகிட்டு எல்லாம் பெருசு பெருசா ஆக்கி போடலாம். நெல்லெல்லாம் இப்படி ஒண்ணு ஆக்கிடலாம். ஆளுக்கு நெல் ரெண்டு நெல் போதும். அரைக்கா அப்படி அரிசிலாம் வேண்டியது இல்லை. ஊழ பெருசு நெல்ல 2 நிலத்தையும் கொடுத்தா அதை திண்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு காலம். அதனால நீங்க மனித இனம் பெருகிறதுனால நீங்க கெடுகலாம் நினைக்காதீங்க. நிறைய இன்னைக்கு இவ்வளவு அனுபவிக்கிற காரணமே மனித பெருக்கம் தான். இவ்வளவு மனிதன் பெருகலன்னா இந்த வசதிகள்லாம் இல்ல, இந்த சட்டம் எதுக்கு? அந்த காலத்துல என்ன பண்ணோம் சட்டை வேணும்னு சொன்னா நம்மளே பஞ்சு எடுத்து நம்மளே இந்த தக்கிலியில நூல் நூத்து நம்மளே தரையில நெசவு பண்ணி நம்மளே தச்சு கிட்டத்தட்ட ஒரு சட்டைக்கு 25 நாள் தேவைப்படும். இன்னைக்கு என்ன 2 நிமிஷத்துல ஒரு சட்டை தைக்கலாம், 2 நிமிஷத்துல அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். எதனால இதெல்லாம் செய்யறான்? மனிதன் பெருக பெருக மார்க்கெட் பண்ண முடியும்னு நினைக்கிறான். அதுக்காக ஆராய்ச்சி பண்றான், கண்டுபிடிக்கிறான். அதனால எவ்வளவு ஜனத்தொகை பெருகினாலும் உலகத்துக்கு கேடு கிடையாது. இப்ப அவ்வளவு வேணாங்க. இப்ப இருக்கக்கூடிய நம்ம வாஜ்பாய் இருக்கிறார், நாட்டுக்கு ஒரு பிரதமர், கருணாநிதி தமிழ்நாட்டு முதலமைச்சர். இந்த 2 பேருடைய தகப்பனார்மார்களும் இப்படி நினைச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? வாஜ்பாயுடைய தகப்பனாரு வாஜ்பாயை வேணான்னு முடிவு பண்ணி அறுத்து கட்டியிருந்தாருன்னு சொன்னா நாட்டுக்கு ஒரு வாஜ்பாய் கிடைச்சிருப்பாரா? கருணாநிதியுடைய முத்துவேலர் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னு சொன்னா கருணாநிதி ஒரு ஆளை நீங்க பார்த்திருப்பீங்களா? அவ்வளவு வேணாம். இந்த கேள்வி கேட்கறீங்களே, உங்க தகப்பன்மாரும் அந்த மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா நாங்க உட்கார முடியுமா? அவங்க என்ன பண்றாங்க? மனித இனத்தினுடைய மதிப்பை விளங்கி ஒரு வேள்வி. நீங்க நினைக்கிறீங்க சோத்து பிரச்சனை நினைக்கிறீங்க, 1000 குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அவன் 10,000 பேருடைய சோத்துக்கு தீர்வு சொல்லுவான். 1000 குழந்தை பிறக்கும், ஒரே ஒரு ஜீனியஸ் பிறப்பான், அவன் 10,000 பேருடைய வயிற்று பசிக்கு தீர்வு காணக்கூடியவனா இருப்பானா இல்லையா? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு உலகம். நீங்க என்ன மக்கள் தொகையை இதெல்லாம் உலக நாட்டில் ஏமாத்துறாங்க. அப்படி சேர்ந்து நீங்க மக்கள் தொகையெல்லாம் குறைக்கிறதுனால ஒரு புண்ணியத்தை அடைய முடியாது. இதை நீங்க விளங்கிக்கணும். இன்னும் சொல்றேன், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறீங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைன்னு பண்ணிவிடுறான், அறுத்து கட்டிப்படுறானா ஒரு ஆக்சிடென்ட்ல 2 மண்டையை போட்டுருது. ஏன்டா எவன்டா திருப்பி கொடுப்பீங்க கேட்கிறேன். இந்த பிரச்சனை பண்ண கவர்மெண்ட் கொடுப்பானா? எனக்கு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை போதும்னு பண்ணிவிட்டாங்க, 2 மண்டையை போட்டுருச்சு. இப்ப எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எங்க போறதுன்னு எங்க போறது? எவனும் தர முடியும் இத? அப்ப இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா அதுக்காக பண்ணாதீங்கன்னு சொல்லல இஸ்லாம். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா இதை சிறந்ததுன்னா சொல்லாதீங்க. உங்களுக்கு சிரமமா இருக்குதா, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சுமக்க முடியாதா, நீங்க குறைச்சிக்கலாம். இதை ஒரு இயக்கமா எடுத்து பிரச்சாரம் பண்ணி நீங்கள் கண்டிப்பா செய்யுங்க, அது கிடையாது. ஒருவர் தன்னளவுல கட்டுப்படுத்தி கொண்டு குடும்பத்தை லிமிட் பண்ணிக்கிட்டாரே, ஆனால் அதுக்கு இஸ்லாம் குறுக்க இல்ல. ஆனா சில கண்டிஷன் போடுது இஸ்லாம். என்ன கண்டிஷன்? உனக்கு குழந்தை வேணான்னு நினைக்கிறியா, தற்காலிகமா தான் நிறுத்திக் கொள்ளணுமே தவிர நிரந்தரமா நிறுத்திராத, கேடு வரும் விதமாக நிறுத்திராத. தற்காலிகமா நிறுத்துறா என்னன்னு கேட்டா, உதாரணமா ஒரு காண்டம் இருக்குன்னு காண்டம் யூஸ் பண்றான் ஆணுரை. இந்த ஆணுரையை போட்டு யூஸ் பண்ணா குழந்தை தணிக்காது, தேவைப்பட்ட நாளைக்கு தணிக்கும். இதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, எந்த கேடும் கிடையாது. இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. இதுக்கு பதிலா மாத்திரையை திண்டு இயற்கையாக வரக்கூடிய ரத்தத்தை எல்லாம் மாத்தி பெண்ணை கெடுத்து பெண்ணுக்கு நாசக்கேடு பண்றாங்க குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேர்ல. இவன் பாட்டு ஜாலியா இருந்துக்கிறான், அவளுக்கு மாத்திரை வாங்கி போடுறான். அந்த மாத்திரை செய்யற வேலை என்ன? இயற்கையாக ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த கழிவுகள் வரவிடாம தடுத்து பலவிதமான இடைஞ்சல் பண்ணி பிற்காலத்தில் அவளுக்கு ஏராளமான மார்பக புற்றுநோயில இருந்து எல்லா விதமான நோய்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு மருந்தை கொடுத்து குடும்ப கட்டுப்பாடுன்னு ஏமாத்துறான். இதை இஸ்லாம் ஒத்துக்கிறாது. ஒரே அடி அறுத்து கட்டி போறான் வாசக்டமின்னு சொல்லி, அதை இஸ்லாம் ஒத்துக்கிறாது. காப்பர் டீன்னு ஒண்ணு போடுறான், காப்பர்லயே டீ மாதிரி ஒண்ணு செய்வான், செம்புலையே டீ மாதிரி ஒரு மெட்டல் தயாரிப்பான், அதை கொண்டே கர்ப்பப்பையில சொருகிடுவான். கர்ப்பப்பையுடைய தன்மை என்னன்னு கேட்டா, அந்நிய பொருள் இருந்தா குழந்தை ஜனிக்காது, வேற ஒரு சாமான் உள்ள இருந்துச்சுன்னா அது உற்பத்தி பண்ணாது கர்ப்பப்பை. இந்த காப்பர் டீயை கொண்டே போட்ட உடனே அது குழந்தை பிறக்காம தடுத்துருதுங்கிறான். அதோட நிக்குது. இந்த காப்பர்ல என்ன செய்யறீங்க? சமைக்கிறீங்க, ஈயம் பூசி தான் சமைக்க வேண்டியிருக்கு காப்பர்ல. இல்லன்னா அந்த களிம்பு உள்ள போனா என்ன ஆகுது?
இந்த காப்பர் இருக்கமா, காப்பர்ல தண்ணி வச்சு பாருங்க, அப்படி பச்சை பச்சேர்னு களிம்பு பிடிச்சு போயிடும். அந்த காப்பரை தான் உள்ள சொருகுறான். அவருடைய கற்பப்பை பூரா களிம்பு பிடிச்சு போகும், நாசமா போகும். குழந்தைய குறைச்சிட்டேன் கணக்காடுறான், குழந்தைய குறைச்சிட்டேன். நீ குழந்தையா குறைக்கிற, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையோட விளையாடுற. என்ன செய்யலாம்? தற்காலிகமான முறையில் இந்த காண்டம் மாதிரி யூஸ் பண்ணி தேவைப்படுற வரைக்கும் நிப்பாட்டிக்க, தேவைப்படும் பெத்துக்க. ஒரேடி அறுத்துட்டு பெறக்கூடிய தன்மையெல்லாம் இழந்துடாத, சைடு எஃபெக்ட் உண்டாக்கிறாத. அதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. தனிப்பட்ட நபர் எடுக்க வேண்டிய முடிவு, ஒரு அரசாங்கம் எடுக்கிற முடிவு இல்ல, அது ஒரு கொள்கை முடிவு அல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு 4 பேரை நான் கேட்கிறேன், இந்த வளர்க்கும் போது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? 4 பிள்ளை பத்து நான் எப்படி வளர்க்குவேன் அப்படின்னு நினைக்கிறான். சரி, ஒண்ணு பெத்துட்ட, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பெத்துட்டியா, பொம்பளை பிள்ளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். இந்த ஒரு ஆம்பளை அவன் தருதலையா போயிட்டான்னு சொன்னா நீ படுக்கையில படுத்து கிடப்பிய, அப்ப எவனே சவர்ணம் பண்ணுவான் சொல்லு. நமக்கு நீ கஷ்டப்படுறத நீ தாங்க முடியல நினைச்சுக்கிட்டு வேணாங்கிறிய, அந்த ஒண்ணு தருதலையா போச்சுன்னு வை, உன்னைய கவனிக்காம விட்டு போயிட்டான்னு வை, உன்னை எந்த அனாத நிலையத்தை வச்சு பாவிக்கிறது? நாளைக்கு உன்னுடைய எதிர்காலத்தை யோசிச்சு பாரு. 4 இருந்தா ஒரு 3 தொலைஞ்சாலும் 1 உருப்படுமா இல்லையா? ஒரு 4 பெத்து விட்டா 3 தருதலையா போயிட்டா கூட இந்த ஒண்ணு நம்ம கஞ்சி ஊத்துமா இல்லையா? நம்ம சம்பாதிக்க மாட்டோம், பிச்சை எடுப்போம் நாளைக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்றைக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் சிரமப்பட்டால் 4 உசுரை வளர்க்க முடியும்னா வளங்க எல்லாரும். நான் இது முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல, ஜனத்தொகை பெருக்கிறாங்கிறாங்க, எல்லா மக்களுக்கும் சொல்றேன். மனுஷன் பெருகணும், முஸ்லீம் பெருகும் நான் சொல்லல. மனித இனம் பெருகுவது உலகத்துக்கு பெரிய பாக்கியம். ஜெயகாந்தன் போன்ற பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் அவர்கள் அழகா சொல்றாங்க. குடும்ப கட்டுப்பாடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்பா அப்படி நினைச்சிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் கேட்டான். என்னை மாதிரி ஒருத்தன் உலகத்துக்கு கிடைச்சிருப்பானா? அப்படி எல்லாரும் சிந்திங்க அப்படின்னு சொல்றான். முதல்ல நம்ம நம்ம அப்பா செஞ்சு எந்த பாக்கியத்தினால நம்ம வாழ்றோமோ, நமக்கு பிறக்கக்கூடிய சந்ததி எப்படி அழிக்கிறது? உண்டானதெல்லாம் அழிக்கிறாங்க. கருவுல உண்டான பிறகு கலைக்கிறதுனால எவ்வளவு பெரிய கேடு பெண்களுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கிட்ட அதை போய் கலைக்கிறான், உசுரோட சமாதி கட்டுறான், ஒரு கொடூர நெஞ்சம் படைச்சவனா மாறிக்கிட்டு இருக்கிறான். அதனால பொருளாதாரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, அதுக்கு வேற விஷயங்கள் இருக்கு. ஊழல் இல்லாம, லஞ்சம் இல்லாம, வட்டி இல்லாம ஒழுங்கான ஒரு நிர்வாகம் அமைஞ்சால் பொருளாதார பிரச்சனை தீரும். அது அமையல என்று சொன்னா மக்கள் தொகை கரைச்சாலும் குறைச்சாலும் தீராது, கூட்டினாலும் தீராது. என் பெயர் பார்த்திபன், விருதாச்சலத்தில் இருக்கேன். முஸ்லிம் மதத்திற்கு மாறினா சலுகை என்னன்னா கிடைக்கும்? சலுகை என்ன கிடைக்கும் கேக்குறீங்களா? சரி, அதாவது முஸ்லிம் மதத்துக்கு ஒருத்தர் மாறினார்னு சொன்னா அவருக்கு என்ன சலுகை கிடைக்கும் கேட்கிறாரு. இருக்கிற சலுகைகள் போகும், சலுகை எல்லாம் கிடைக்காது. உதாரணமா ஒரு தலித்து சகோதரருக்காரன்னு வைங்களேன், அவருக்கு தலித்துக்குன்னு சொல்லி ரிசர்வேஷன் இருக்குது, கோட்டா இருக்குது, படிப்பு போக்குவரத்து எல்லாமே அவருக்கு இருக்குது, சலுகையில போயிடலாம். முஸ்லீம் ஆனாலும் அது ஒண்ணு எடுத்துட்டு போயிடும், சலுகை கிடைக்காது, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சில சலுகை இருக்குது, முஸ்லீமா மாறினாலும் வைங்களேன் அது கிடைக்காது, அது பாதிக்கப்படும். அதனால உலகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமா வாழ்வதனால நிறைய இலக்கத்தான் வேண்டி இருக்குது. கலப்படம் பண்ண முடியாது, பிராடு பண்ண முடியாது, சில பேர் பண்றான்னு கேட்க கூடாது. ஒழுங்கான முஸ்லீமா வாழ்வதாக இருந்தால் அவன் உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா இந்த உலகத்தில் சில கஷ்டங்களை பட்டாலும் நல்லவனாக வாழலாம், நேர்மையான வாழலாம், மானத்தோட வாழலாம். உதாரணமா தீண்டாம இருக்குன்னு வைங்களேன், அவனுக்கு நீ உனக்கு சலுகையை தர்றேன், நீ ஒரு இழிப்பிரவன் ஒத்துக்க அப்படின்னு சொல்லி தான் சலுகை கொடுக்குறாங்க. சலுகை அவனுடைய பொருளாதாரத்துக்கோ அவனுடைய தேவைக்கு கொடுக்கறது இல்ல. நீ என்னத்தை ஒத்துக்கிறன்னு, நான் கீழ் சாதின்னு ஒத்துக்க அப்படி தர்றேங்கிறாங்க. கீழ் சாதின்னு ஒத்துக்கிட்டதை வாங்கணுமா? எதுக்குடா நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தேவையில்லடா, எனக்கு மானம் தான் வேணும். செருப்பால் அடிச்சுட்டு 10 ரூபாய் பிச்சை போட்ட வாங்கிடுவோமா? 10 ரூபாய் பிச்சை போடுறதுக்கான செருப்படி வாங்குவோமா யாராச்சும்? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மானத்தோட வாழ்வதற்காக வேண்டினா நீங்க இழந்துருங்க, பரவாயில்ல, இழந்தாலும் பரவாயில்ல, சில துன்பங்களை அனுபவிச்சுட்டு போங்க, மறுமையில கடவுள்கிட்ட நீங்க வெற்றி பெறலாம். அப்படித்தான் சொல்லு. உலகத்துல பெருசாவெல்லாம் சலுகை எல்லாம் கிடைக்காது.